வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளுக்கு இடையே இருக்கும் அந்த மெல்லிய கோட்டை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அந்த அலட்சியமே பின்னாளில் மிகப்பெரிய இழப்புகளுக்கு காரணமாகி விடுகிறது. ஒவ்வொரு உறவிற்கும் ஒரு எல்லை உண்டு. மனிதன் அந்த எல்லையை தாண்ட முனையும் போது அந்த உறவே அவனுக்கு ஒரு பெரும் சுமையாக, தீராத வழியாக மாறி போகிறது. என் வாழ்விலும் அப்படித்தான் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட உறவில் நான் என் எல்லையை தாண்டி சென்றேன். அதன் விளைவு பாழாய் போன இந்த தனிமையும் நிம்மதியற்ற வாழ்வுமே எனக்கு மிஞ்சியது. என் மனதை குடைந்து கொண்டிருக்கும் அந்த பழைய நினைவுகளை என்னால் அத்தனை எளிதில் மறந்துவிட முடியவில்லை. கடந்த சில நாட்களாக என் தலை வெடித்துவிடும் போலிருந்தது. என்ன மாத்திரை சாப்பிட்டும் எந்த பயனும் இல்லை. தூக்கம் என்பது என் கண்களை தழுவி பல காலம் ஆனது போல தோன்றியது. இரவெல்லாம் விழித்திருந்து வீட்டின் ஒரு மூலையிலிருந்து மறு மூலைக்கு நடந்து கொண்டே இருப்பேன், அல்லது கட்டிலில் அமர்ந்து இருளையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பேன். மனதிற்குள் எரியும் அந்த தவிப்பு என்னை ஒரு பித்து பிடித்தவளை போல மாற்றி கொண்டிருந்தது. அந்த தவிப்பின் அழுத்தமே என் தலைவலியை இன்னும் அதிகமாக்கியது. இந்த வீட்டில் என் கொழுந்தன் கதிர் என்னை விட வயதில் சிறியவன். அவன் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன். வழக்கமாக ஒரு அன்னைக்கும் கொழுந்தனுக்கும் இடையே இருக்கும் அந்த அந்யோன்யமான உறவு எங்களுக்குள்ளும் இருந்தது. ஒரு நாள் இரவு நான் வேதனையில் துடித்து கொண்டிருப்பதை அவன் கவனித்து விட்டான். என் நிலைமையை கண்டு வருத்தப்பட்டவன் மெல்ல அருகே வந்து சொன்னான், அண்ணி, உங்க தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு போல. நான் வேணா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் செஞ்சு விடட்டுமா? அப்புறம் பாருங்க, உங்க வலி உடனே சரியாகிடும். நான் கொடுக்கிற மசாஜ்ல உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படியே உடனே தூங்கிடுவீங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. ஏதோ விளையாட்டாக சொல்கிறான் என்றுதான் நான் அப்போது நினைத்தேன். சரிதான், உன் விருப்பப்படியே செய்துவிடு என்று நான் சொன்ன அடுத்த கணமே கதிர் தன் அறைக்கு ஓடி சென்று தைலமும் எண்ணெயும் எடுத்து வந்தான். என் அருகில் அமர்ந்து அவன் மென்மையாக மசாஜ் செய்ய தொடங்கிய போது அன்றைய பொழுது முழுக்க அவன் சந்தித்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேச தொடங்கினான். அவனுடைய விரல்கள் என் தலையில் லாவகமாக அசைந்த போது பல நாட்களாக என்னை துரத்திய அந்த பாரம் மெல்ல குறைவது போலிருந்தது. தலைவலிக்கு மசாஜ் செய்ய தொடங்கியவன் என் தோள்களையும் மென்மையாக அழுத்திவிட்டான். அந்த வருடல் அத்தனை இதமாக இருந்தது. வழக்கமாக நான் இரவில் டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவள். அன்று கதிரை எனக்காக டீ போட்டு கொண்டு வந்தான். அதை குடித்துவிட்டு படுத்தவள். எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. பல மாதங்களுக்கு பிறகு ஒரு ஆழ்ந்த உறக்கம். மறுநாள் காலை எழுந்தபோதுதான் கதிரின் கைகளில் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருப்பதை உணர்ந்தேன். தலைவலி மாயமாய் மறைந்திருந்தது. ஆனால் கண்ணாடி முன் நின்றபோது என் ஆடை மற்றும் கைகளில் ஆங்காங்கே தைலக்கரைகள் படிந்திருப்பதை ஏனோ ஒருவித நடுக்கத்தோடு கவனித்தேன். ஒருவேளை தூக்க கலக்கத்தில் நானே தலையை தடவிவிட்டு பின் உடம்பை தொட்டிருப்பேனா என்று எண்ணி வழக்கமான வீட்டு வேலைகளில் மூழ்கி போனேன். என் திருமண வாழ்வு தொடங்கி ஒரு வருடம் முடிந்துவிட்டது. நான் இந்த புகுந்த வீட்டிற்கு வந்தபோது என் கொழுந்தன் கதிர் 16 வயது சிறுவன். துருதுருவென ஓடித்திருந்த அவனை என் தம்பியைப் போலவே பார்த்து கொண்டேன். என் கணவர் சூர்யா ஒரு முறை என்னிடம் சொன்னது இன்னும் நினைவிருக்கிறது. கதிர் சின்ன பையனா இருந்தப்பவே அப்பாவை இழந்துட்டான். அம்மாவும் வீட்டு விஷயத்துல பெருசா அக்கறை காட்ட மாட்டாங்க. நான் வேலை விஷயமா வெளியூர்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு அவனுக்கு எல்லாமே நீதான். அவனை உன் சொந்த பிள்ளை போல பார்த்துக்கோ. அந்த வாக்கை நான் இன்று வரை காப்பாற்றி வருகிறேன். சூர்யா மாதத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவார். மற்ற நேரங்களில் நானும் கதிரும் தான் துணை. இப்போது அவனுக்கு 20 வயது ஆகிறது. எனக்கும் அவனுக்கும் வெறும் 4 வயதுதான் வித்தியாசம். அதனால் நாங்கள் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக மாறினோம். அவன் கல்லூரியிலிருந்து வந்ததும் அண்ணி அண்ணி என்று என் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பான். வீட்டின் சின்ன சின்ன வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வான். ஆனால் அவனிடம் ஒரு மாற்றத்தை நான் கவனித்தேன். சூர்யாவை பற்றி நான் பேசத் தொடங்கினாலே அவன் மௌனமாகி விடுவான், அல்லது பேச்சை மாற்றி விடுவான். அவனுக்கு அவன் அண்ணன் மீது என்ன கோபம் என்று எனக்கு தெரியவில்லை. அதை கேட்கவும் எனக்கு துணிவில்லை. சூர்யா இல்லாத இரவுகள் எனக்கு நீண்ட போராட்டமாகவே இருக்கும். அந்த தனிமை தரும் தலைவலி தீர மாத்திரைகளை நாடினேன். ஒரு நாள் கதிர் என்னிடம் கேட்டான், அண்ணி, எதுக்காக இப்படி மாத்திரை மேல மாத்திரை போடுறீங்க? அதுக்கு பதிலா நான் முன்னாடி செஞ்ச மாதிரி மசாஜ் செஞ்சு விடுறேனே, உங்களுக்கு தூக்கம் வருமே. நான் தயக்கத்துடன் அவனிடம் சொன்னேன், வேண்டாம் கதிர், பேசாம என்னை ஒரு வாரம் என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வை. அங்க போனா எல்லாம் சரியாயிடும்னு தோணுது. என் பேச்சை கேட்டதும் அவன் முகம் சட்டென மாறியது. நீங்க போயிட்டா நான் இங்க யாருக்காக இருக்கணும்? உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அண்ணி என்றான் கண்கள் பணிக்க. அவன் ஏதோ விளையாட்டாக சொல்கிறான்
போகிறான் என்று நினைத்து நான் உரக்க சிரித்தேன். அவன் அடிக்கடி இப்படித்தான் உருக்கமாக பேசி என்னை சிரிக்க வைப்பான். நாங்கள் இருவரும் அடிக்கடி வெளியே செல்வோம். இரவு நேரங்களில் எனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வருவான். இப்படித்தான் எங்கள் நாட்கள் நகர்ந்தன. ஆனால் அந்த அன்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்தை நான் உணர தவறிவிட்டேன். கதிரின் ரசனை விசித்திரமானது. எனக்காக அவன் தேர்ந்தெடுக்கும் உடைகள் பெரும்பாலும் மென்மையான நிறங்களில் இருக்கும். ஆனால் அவை மிகவும் நவீனமான மேற்கத்திய பாணியில் தைக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு என் உடைகள் விஷயத்தில் அலாதியான ஆர்வம். நான் அவனிடம் உனக்கு அமைய போகும் மனைவி கொடுத்து வைத்தவள், நீயே அவளுக்கு பிடித்து பார்த்து துணிகளை டிசைன் செய்து கொடுப்பாய் என்று கிண்டலாக சொல்வேன். அதற்கு அவன், ஏன் அண்ணி, இப்போதைக்கு நீங்கள் தானே கொடுத்து வைத்தவர், உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு மெனக்கடுறேன் என்று ஒருவித குறும்போடு பதில் சொல்வான். அவன் சொல்வது சரிதான் என்று அப்போது எனக்கு தோன்றியது. அவன் அன்பிற்கு நான் ஒரு அடிமையாகி இருந்தேன். அவன் தேர்வு செய்யும் உடைகள் அனைத்தும் மிகவும் இறுக்கமானவை. சில சமயம் என் இடுப்பு பகுதி தெரியும்படி இருக்கும். சில சமயம் சட்டைகள் மூச்சு விடக்கூட சிரமப்படும் அளவிற்கு இறுக்கமாக இருக்கும். ஆனால் அவனது விருப்பத்தை நான் எப்போதுமே மறுத்ததில்லை. அவனை தன் தம்பியாக கருதியதால் அந்த உடைகளை ஒரு ஃபேஷன் என்ற கோணத்தில் மட்டுமே பார்த்தேன். ஒரு நாள் வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்திலான ஒரு நவீன உடையை அணிந்து கொண்டு சமையலறையில் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். வீட்டின் உஷ்ணம் என் உடலை வேர்க்க விறுவிறுக்க வைத்திருந்தது. வியர்வையில் நனைந்த என் ஆடைகள் உடலோடு ஒட்டி கொண்டிருந்தன. நான் என் தாவணியை சரியாக போர்த்தி கொள்ளக்கூட மறந்த நிலையில் சமையல் வேலையில் கவனமாக இருந்தேன். அப்போது கதிர் அமைதியாக பின்னால் வந்து நின்றான். என்னை கூர்ந்து கவனித்துவிட்டு, அண்ணி, இன்று நீங்கள் பார்க்கவே அவ்வளவு ஹாட்டாக இருக்கிறீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை என்னை ஒரு நிமிடம் உறைய வைத்தது. அவன் குரலில் இருந்த அந்த விசித்திரமான தொனி என் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. சட்டென்று பதறிப்போய் நான் என் தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டேன். என் முகத்தின் மாற்றத்தை கண்ட அவன், ஏன் அண்ணி, பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டாக சொன்னேன், நீங்க வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து மெல்ல நகர்ந்தான். அந்த சம்பவம் என் மனதிற்குள் ஒரு சிறிய அச்சத்தை விதைத்தது. என் கணவர் சூர்யா வீட்டிற்கு வரும் அந்த 4 நாட்களும் கதிர் மிகவும் அமைதியாகி விடுவான். சூர்யா முன் மிக மரியாதையாகவும் படிப்பில் மும்மரமாகவும் இருப்பது போல காட்டிக்கொள்வான். சூர்யா கதிர் நன்றாக படிக்கிறான் என்று பெருமைப்பட்டு கொள்வார். சூர்யாவுடன் நான் கழிக்கும் அந்த சில நாட்களில் கதிரின் இந்த மாறுபட்ட முகத்தை நான் கவனிக்க தவறிவிட்டேன். சூர்யா மீண்டும் தன் வேலை நிமித்தமாக புறப்பட்டு சென்றுவிட மீண்டும் அந்த பெரிய வீட்டின் தனிமையில் நான் கதிருடன் சிக்கிக் கொண்டேன். அவன் என் மீது காட்டும் அன்பா அல்லது அவன் என் மீது செலுத்தும் அதிகாரமா? எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று எல்லை மீறி செல்வதை என் மனம் மெல்ல உணரத் தொடங்கி இருந்தது. கதிருக்கும் எனக்கும் இடையிலான உறவு ஏதோ ஒரு மர்மமான திசையில் பயணிக்க தொடங்கி இருந்தது. அவன் என் விஷயத்தில் அத்தனை பிடிவாதக்காரனாகி போனான். நான் எதை செய்தாலும் அவன் சொற்படிதான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை மறைமுகமாக அவன் உருவாக்கினான். அன்று கதிரின் நண்பன் ஒருவனின் சகோதரி திருமணம். என்னையும் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றான். முதலில் மறுத்தாலும் அவன் முகத்தில் தெரிந்த அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் உடன் சென்றேன். அங்கு சென்றதும் எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கதிரின் நண்பர்கள் ஒவ்வொருவரும் என்னை மிக நெருக்கமாக பழகினார்கள். ஏதோ என்னை பற்றி அவர்களுக்கு எல்லாம் முன்பே தெரியும் என்பது போல பேசினார்கள். கதிர் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கிறான், உங்களை பற்றி புகழாத நாளே இல்லை அண்ணி என்று அவர்கள் சொன்னபோது ஏதோ ஒரு சங்கடம் என் உள்ளுக்குள் ஊசலாடியது. ஆனால் அன்று நான் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை. வீடு திரும்பியதும், உன் நண்பர்களிடம் என்னை பற்றி நீ என்னத்தான் சொல்லி வைத்திருக்கிறாய் என்று கேட்டேன். அவன் ஒருவிதமான அசட்டு சிரிப்புடன், நீங்கள் தானே எனக்கு எல்லாம், உங்களை பற்றி பேசாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்றான். அன்று அவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த உண்மையை உணர்ந்த அந்த நாள் என் காலடியில் இருந்த மண்ணே பிளந்து விட்டது. தினமும் இரவு அவன் மசாஜ் செய்ய தொடங்கியதும் என் உடல் தானாகவே தளர்ந்து உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவேன். மறுநாள் காலை எழுந்தால் என் உடம்பில் ஆங்காங்கே எண்ணெய் கரைகள். இது வழக்கமாகி போனது. ஏதோ தவறாக நடக்கிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரித்தாலும் அவனை நம்பினேன். ஆனால் ஒரு நாள் இரவு என் அறைக்குள் ரகசியமாக கேமராவை பொருத்தினேன். அன்று இரவு எப்போதும் போல அவன் மசாஜ் செய்ய தொடங்கினான். அவனது கைகளின் தீண்டலில், அந்த மயக்க மருந்து கலந்த வாசனையில் நான் எப்போதும் போல ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தேன். மறுநாள் காலை கதிரின் நடமாட்டத்திற்கு பின் பதற்றத்துடன் கேமராவில் பதிவுகளை பார்த்தேன். காட்சிகள் ஓடத் தொடங்கியதும் என் மூச்சு காற்று நின்றது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது கதிர் என்னை ஒரு அந்நியாக பார்க்கவில்லை. அவனது பார்வையும் அவன் என்னை அத்துமீறி தொட்ட விதம், அந்த அறையில் அவன் நடந்து கொண்ட கோலம் அனைத்தும் என் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைத்தன. நான் ஒரு தம்பி
என்று இவ்வளவு நாள் பார்த்த ஒருவன் ஒரு அன்னிக்கும் கொழுந்தனுக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்த புனிதமான உறவை எப்போதோ தனது ஆசைகளால் சிதைத்து விட்டான். அன்று முதல் அவன் என் அருகில் வரும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரண பயத்தை தந்தது. அந்த நிழலில் இருந்து நான் தப்பிக்க வேண்டும். ஆனால் எப்படி? கேமராவின் அந்த பதிவுகள் என் வாழ்வின் இருண்ட பக்கத்தை படம் பிடித்து காட்டியிருந்தன. நான் மயக்க நிலையில் இருந்தபோது கதிர் என்னை அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டிய அந்த நொடி என் இதயம் நின்று துடித்தது. ஒரு அன்னிக்கும் கொழுந்தனுக்கும் இடையே இருந்த அந்த புனிதமான எல்லையை அவன் தன் மிருகத்தனமான ஆசைகளால் சுக்குநூறாக உடைத்திருந்தான். என் உறக்கத்தை பயன்படுத்தி என் ஆடைகளை துகிலுரித்து ஒரு பொருளைப் போல என் உடலை அவன் சிதைத்த காட்சிகளை என்னால் பார்க்கவே முடியவில்லை. அவன் என்னை மசாஜ் செய்யவில்லை, என் மரியாதையையும் என் வாழ்வையும் சேர்த்து பறித்திருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த அந்த ஆவேசமும் ஈவு இரக்கமற்ற அந்த பார்வையையும் கண்டபோது அன்று நான் தம்பியாக பார்த்த அந்த சிறுவன் எங்கோ மறைந்து ஒரு அரக்கன் என் முன் நின்று கொண்டிருந்தான். மறுநாள் கல்லூரி முடிந்து அவன் வழக்கம் போல என் அறைக்குள் நுழைந்தான். எதையும் அறியாதவனைப் போல, அண்ணி என்னாச்சு? உடல்நிலை சரியில்லையா? ஏன் இவ்வளவு மௌனம்? என்று என் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் குரலில் இருந்த அந்த போலித்தனம் என் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. நான் எந்த பதிலும் சொல்லாமல் அவன் முகத்தை பார்க்க கூட தயங்கி அந்த பதிவுகள் இருந்த கேமராவை அவன் முன்னே தூக்கி போட்டேன். திரையில் ஓடிய அந்த பதிவுகளை கண்ட கதிரின் முகம் நொடிக்கு நொடி நிறம் மாறியது. முதலில் அதிர்ச்சி, பின் பயம், இறுதியில் ஒருவிதமான வக்கிரமான சிரிப்பு அவன் முகத்தில் அரும்பியது. அவன் அமைதியாக என்னை பார்த்தான். அவன் கண்கள் நான் எதிர்பார்த்தது போல குற்ற உணர்ச்சியில் கலங்கவில்லை. மாறாக ஒருவிதமான அதிகாரத்துடன் என்னையே ஊடுருவி பார்த்தன. அவன் மெல்ல உதட்டை பிதுக்கி கொண்டு, தெரிந்து விட்டது தானே அண்ணி? பிறகு ஏன் இந்த மௌனம்? நீங்கள் இதை சூர்யாவிடம் காட்டுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இதை வெளியிட்டால் உங்கள் மானம் என்னவாகும்? சூர்யா உங்கள் மீது கொண்ட நம்பிக்கைக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் எங்கே போவீர்கள் என்று மிகவும் நிதானமாக, அதே சமயம் ஒரு மிரட்டலுடன் கேட்டான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மார்பில் ஈட்டியாக பாய்ந்தது. ஆம், உண்மை என் பக்கம்தான். ஆனால் இச்சமூகத்தில் நான் எப்படி இந்த பழியை சுமப்பேன்? அவன் என்னை கொன்றுவிட்டு போகவில்லை. மாறாக நான் உயிரோடு இருக்கும்போதே என் கௌரவத்தை கொன்றுவிட்டான். என் கை கால்கள் நடுங்கின. அவன் தன் தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக என்னையே மிரட்டி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தபோது நான் இந்த படுகொலியில் இருந்து மீளவே முடியாது என்ற உண்மையை எதிர்கொண்டேன். என் கணவர் சூர்யா, அவன் தம்பியை பற்றி இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் எப்படி இந்த சாபத்தை அவர் முன் வைக்க முடியும்? கதிர் இப்போது அந்த அறையை விட்டு வெளியேறவில்லை. அவன் இன்னும் அங்கேயேதான் அமர்ந்திருக்கிறான். அவனது கையில் இப்போது அதிகாரம் இருக்கிறது. கதிர் தன் காதலை சொல்லிய விதம் என் இரத்தத்தை உறைய வைத்தது. அவன் கண்கள் காதலால் ஜொலிக்கவில்லை. அது ஒருவித வெறித்தனமான ஏக்கத்தால் நிறைந்திருந்தது. முதல் நாள் உங்களை பார்த்த போதே நீங்கள் எனக்கு பிடித்து விட்டது அண்ணி. ஒரு பாசத்திற்காக ஏங்கிய என் வாழ்க்கையில் நீங்கள் வந்த பிறகுதான் என் இருண்ட அறைக்கு வெளிச்சம் கிடைத்தது. சூர்யா அண்ணன் மீது எனக்கு இருந்த வெறுப்புக்கு காரணமும் நீங்கள்தான். என் அப்பாவின் சொத்தும் அவர் அன்பும் அண்ணனுக்கு சென்ற போது நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிடித்த அந்த ஒரு விஷயத்தை உங்களை அவர் எடுத்துக்கொண்ட போதுதான் என்னால் பொறுக்க முடியவில்லை. உங்களை என் அண்ணனுக்கு மனைவியாக பார்ப்பதை விட எனக்கு சொந்தமாக பார்ப்பதையே நான் விரும்பினேன் என்று அவன் அடுக்கிக் கொண்டே போனான். அவன் தன் நண்பர்களிடம் என்னை பற்றி பெருமையாக பேசியதும், அவன் எனக்கு வாங்கி தந்த அந்த உடைகளும், என் தூக்கத்தில் அவன் கலந்து கொடுத்த அந்த மயக்க மருந்து மாத்திரைகளும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட சதி என்று தெரிந்தபோது என் இதயம் நொறுங்கி போனது. அவன் என் காலடியில் அமர்ந்து கதறி அழுதான். நான் உங்களை இழக்க விரும்பவில்லை, என் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான். அவன் குரலில் இருந்த ஏக்கம், தனிமை, தாயின் அரவணைப்பு இல்லாத அந்த பசி, இவை அனைத்தும் அவனது அராஜகத்திற்கு நியாயம் தேடி கொடுக்க முயன்றன. ஆனால் அவன் சொற்கள் என் காதுகளை தாண்டவில்லை. நான் அவனை உதைத்து தள்ளினேன். என் கண்களில் வழிந்த கண்ணீர் அவனது பிடிவாதத்திற்கு அல்ல, என் கவனக்குறைவுக்காக. நிறுத்து கதிர் என்று நான் கத்தினேன். நீ உன் இயக்கத்திற்காக என்னை சிதைக்கவில்லை. நீ எனக்கு செய்த துரோகம் மன்னிக்க முடியாதது. மெல்ல என் சுய நினைவு திரும்ப திரும்ப நான் செய்த தவறுகள் எனக்கு புலப்படத் தொடங்கின. அவனை குழந்தையாக பார்த்தது என் பலவீனம். அவன் தன் ஆசைகளை தூண்டும் விதமாக உடைகளை தைக்க சொன்னபோது அது அவனது வக்கிரம் என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும். அவன் முன்னால் நான் தாவணி இல்லாமல் வலம் வந்தது அவனோடு அந்த தனிமையை அனுமதித்தது. அவனது விசித்திரமான மசாஜ் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. இவை
அனைத்தும் என் கவனக்குறைவுதான். அன்றைய சமூகத்தில் 20 வயது இளைஞன் ஒரு ஆணை போல தன்னை உணரும் போது நான் ஒரு அன்னியாக அவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு எல்லையை வைத்திருக்க தவறிவிட்டேன். என் தனிமையின் போதையில் நானும் அறியாமல் அவனுக்கு வழி விட்டுவிட்டேன். அந்த பனி போன்ற மெல்லிய கோடு எப்போது உடைந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது நான் அந்த படுகுழியின் அடி ஆழத்தில் நிற்கிறேன். சூர்யா வீட்டிற்கு வரும்போது என்ன முகம் காட்டி அவரை எதிர்கொள்வேன்? என் வீட்டிற்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று நான் நினைத்த அந்த தம்பி என் வாழ்க்கையே சிதைத்துவிட்டு இப்போது என் முன்னே மண்டியிட்டு கிடக்கிறான். அவனை உதைத்து தள்ளிய பிறகு அவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் வீட்டின் அமைதி என்னை வாட்டியது. சுவர்களில் எல்லாம் அவனது வக்கிரமான குரல் எதிரொலிப்பது போல இருந்தது. நான் வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டுமா, அல்லது இந்த அசிங்கத்தை வெளிப்படையாக பேசி சூர்யாவின் வாழ்வை அழிக்க வேண்டுமா? முடிவு எடுக்க முடியாத குழப்பத்தில் நான் மீண்டும் அந்த அறையின் இருளில் தனித்து நின்றேன். எனக்கும் கதிருக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோடு எப்போதோ துண்டிக்கப்பட்டு விட்டது. 20 வயது இளைஞனை சிறுவன் என்று தவறாக கணக்கிட்ட என் அறியாமையை அந்த வீடு இப்போது எள்ளி நகையாடி கொண்டிருந்தது. கதிர், தயவு செய்து இனி என் கண்ணில் படாதே. நீயும் நானும் ஒரே கூரைக்கு கீழே இருப்பது எனக்கு நரகமாக இருக்கிறது என்று கதிரின் முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டேன். கதிர் தன் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்து தன் அறைக்குள் சென்றான். அவன் அன்று அழுது கெஞ்சிய போதிலும் என்னால் அவனை மன்னிக்க முடியவில்லை. என் மீதே எனக்கு அருவருப்பாக இருந்தது. அவன் அண்ணன், என் கணவன் சூர்யா. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? என் மானம், என் கௌரவம், என் குடும்பம் அனைத்தையும் இந்த சில நிமிட வக்கிரத்தினால் நான் இழந்து விட்டேன். மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள முடியாமல் சூர்யாவிற்கு அழைத்தேன். என் குரலில் இருந்த பதற்றத்தை கண்டு அவர், என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளவு கலங்குகிறாய் என்று பதறினார். எனக்கு உங்களுடன் இருக்க வேண்டும் போலிருக்கிறது. நான் தனிமையை உணர்கிறேன். தயவு செய்து என்னை உடனே அழைத்து செல்லுங்கள் என்று கதறினேன். அவர் என் நிலைக்கு காரணம் புரியாமல் திகைத்தாலும், சரிம்மா, இன்னும் 15 நாட்களில் நான் வந்து உன்னை அழைத்து செல்கிறேன். அம்மாவை பேசி சமாளித்து விட்டு வருகிறேன் என்றார். அந்த 15 நாட்கள் நரகத்தை விட கொடுமையான நாட்கள். நான் என் அறையை விட்டு வெளியே வரவில்லை. கதிருடன் பேசவில்லை. ஏன் அவன் முகத்தை பார்க்க கூட துணிவில்லை. அந்த பெரிய வீட்டின் தனிமையும் சுவர்கள் தரும் அழுத்தமும் என்னை பிசைந்தன. கதிரின் அம்மா தன் மகன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை விட அண்டை வீட்டார் என்ன பேசுவார்கள் என்று சுற்றி கொண்டிருக்க வீட்டின் அந்த சீர்கேட்டை புரிந்து கொள்ளும் நிலையில் அவர் இல்லை. அன்றுதான் உணர்ந்தேன், ஒரு பெண்ணின் கௌரவம் அவள் அணிந்திருக்கும் ஆடையில் மட்டுமல்ல, அவள் சுற்றி இருக்கும் உறவுகளின் எல்லைகளிலும் இருக்கிறது என்று. என் தாவணி என் தோலை விட்டு சரிந்த ஒவ்வொரு முறையும் நான் என் பாதுகாப்பை தாரை வார்த்து கொண்டிருந்தேன் என்பது இப்போதுதான் புரிகிறது. இந்த அத்தியாயம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உறவுகள் புனிதமானவை, ஆனால் அதற்கு ஒரு எல்லை வகுக்கப்படாமல் விட்டால் அதுவே அந்த உறவை சிதைத்துவிடும். 15 நாட்கள் கடந்தன. சூர்யா வரும் அந்த நாள் நெருங்கியது. அன்று கதிரின் அறைக்கதவு மூடியே இருந்தது. நான் கிளம்புவதற்காக பைகளை அடுக்கும்போது ஜன்னல் வழியாக அந்த ஊரையே வெறித்து பார்த்தேன். மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகிறேன். ஆனால் கடந்த காலத்தின் இந்த வடு என்றும் அழியாது. அந்த படுகுழியில் இருந்து நான் வெளியேறுகிறேன். ஆனால் இந்த நிழல் என் மனதை விட்டு எப்போது அகலுமோ தெரியவில்லை. இந்த கதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் உணர்ச்சிகரமான அனுபவமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். சமூகத்தில் நாம் உறவுகளை கையாளும் விதம் குறித்து இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை வைக்கிறது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.